ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய படம் என்னன்னா பயோ வெப்பன் ஆல்பா. இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் வந்து தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. தமிழில் டப் பண்ண ஒரே காரணத்துக்காக அந்த படம் வந்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தலைவலி கொடுத்ததுக்கு நன்றி. ஏன்னா வந்து படம் பார்த்து எனக்கு தலைவலி வந்துச்சு. என்ன கான்செப்ட், என்ன மாதிரி படம் அப்படிங்கிறதே எனக்கு புரியல. ஒரு பொண்ணை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க, படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே வந்து காமிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு காமிக்கும்போது வந்து என்னமோ பாக்டீரியா டிசீஸ் வந்து ஊருக்குள்ளே பரவுதாமா, அதனால வந்து பிளைண்ட் ஆயிடுறாங்களாமா. அதுக்காக வந்து ஒரு ஸ்குவாடை வந்து ஆரம்பித்து அந்த டிசீஸ் பரவாத ஏரியா ஒன்று இருக்குது, அந்த ஏரியாவுக்கு போய் இவங்களுக்கு மட்டும் எப்படி பாதிப்பே வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னமோ பண்ணுறாங்கப்பா. துப்பாக்கி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு பொண்ணை வந்து அடைச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2-3 பேர்த்த வந்து ரூம்குள்ளே அடைச்சி வச்சு அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, ஊசியெல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி படம் வந்து அப்படியே ஒரு ஸ்லோவாக அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சொல்ல வர கதையை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த கதைக்குள்ளே வந்து நம்ம இன்வால்வ் ஆயிடணும். இதுதான் படத்தோடைய கதை, இதுக்குள்ள தான் நம்ம அந்த ஸ்டோரி வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது என்ன கான்செப்டுக்காக இந்த படம் எடுத்தாங்க, எதை நோக்கி இதை போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. கிளைமேக்ஸும் வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இல்லை படத்தில். இன்னொன்று வந்து தமிழ் டப்பிங் வந்து ப்ராப்பராகவே இல்லை. அது ஏதோ சீரியலில் வந்து கும்பலில் கோவிந்தா போடுற மாதிரி பேசியிருக்காங்க. அது வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க பேசுகிறக்கும் அவங்க பாடி லாங்குவேஜுக்கும் வந்து செட் ஆகாத மாதிரி தோணுச்சு. ஏதோ வலுக்கட்டாயமாக அந்த தமிழ் வைக்கணுமே அப்படின்னு தமிழில் வந்து டப் பண்ண மாதிரி தோணுச்சு எனக்கு என்னமோ. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோ பேஸில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுற இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கான படம் தான். மற்றபடி எனக்கு படம் வந்து ஃபாஸ்ட்டாக போகணுங்க, எனக்கு கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகி ஒரு நீட்டாக ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கான படம் கிடையாது. ரொம்ப ரொம்ப டீப்பாக வந்து ஸ்லோவாக போகுது. கதை அங்கங்கே வடிவமைச்ச ரைட்டிங் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.